பெரியோர்களே, தாய்மார்களே, ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன். இன்னைக்கு ஒரு பரிகாரம் சம்பந்தமான தகவல் தான். வாகன விபத்து இப்பெல்லாம் அடிக்கடி ஏற்பட்டுட்டு இருக்கு. ஏன்னா வண்டி வாகனம் எல்லாம் பெருகிட்டு இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் மிக வேகமாக இந்த டிராஃபிக் ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணாமையே போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆக இந்த பெருகி வரும் வாகன விபத்துகள், உயிர் நஷ்டம், இதனால் அங்ககீனம் ஏற்படுறது, இந்த மாதிரிலாம் அதிகமாகிட்டே இருக்குது. நம்ம இந்த மது போதையில் ஓட்டுறவங்க, திமிரான டிரைவிங்கில் இருக்கவங்க, வேணும்னே விபத்தில் சிக்கணும்னு போகிறவங்க, இவங்களை பற்றியெல்லாம் கவலைப்பட வேணாம். துரதிருஷ்டவசமாக விபத்தில் நல்லவர்களும் பாதிக்கப்படுகின்றார்கள், நல்ல ஓட்டுநர்களும் பாதிக்கின்றார்கள். ஆக இதை தாந்திரீக பூஜை முறையில் எவ்வாறு நம்ம கட்டுப்படுத்தலாம் என்று இன்னைக்கு தெரிந்து கொள்ளலாம். டிரைவர்கள், அதாவது வாகன ஓட்டுபவர்கள், டிரைவராக இருந்தாலும் சரி, ஓனராக இருந்தாலும் சரி, வணங்க வேண்டிய தெய்வம் யமதர்மராஜாவாகிய ஸ்ரீ கால மகாபிரபு தான். இவருடைய வாகனம் எருமை. ஆக அந்த எருமை அதி அற்புத தபோபலன்களை கொண்டது. இதை பற்றி போகர்கிட்ட அகத்தியர் கேட்ட ஒரு கேள்வி பதில் சமாச்சாரத்தை தான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். போகர் கேட்குறாரு, குருதேவா, கலியுகத்தில் எருமை மாடு என்று பண்பற்ற முறையில் நம்ம அடிக்கடி பேசிட்டு இருக்கிறோம், இதெல்லாம் நல்லதா அப்படின்னு கேட்கும்போது அகத்தியர் சொல்கிறாரு, அது தவறு போகா. இறைவன் படைத்த பிரபஞ்சத்தில் தேல், பாம்பு, மயில், மனிதன், தேவர் முதல அனைத்து ஜீவன்களிலும் இறைவன் இருக்கின்றான். எருமை மாடு என்று கேலி பேசினால், திட்டினால் மரண தோஷம் ஏற்படும். நெடுநாள் படுக்கையிலே கிடந்து மரணம் ஏற்படலாம். அதனால தான் எருமை மாடுன்னு கூட நம்ம யாரையும் அவசரப்பட்டு திட்டக்கூடாது. என்னடா எருமையாட்டம் இருக்கிற அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. எருமை மாட்டிற்கு மகம் நட்சத்திரம் ரொம்ப பிரபலமானது. அதேமாரி அகத்திக்கீரையை மக நட்சத்திரம் வர நாளில் எருமை மாட்டுக்கு கொடுத்துட்டு வந்தோம்னா நோய் நொடி இல்லாத சுகமான மரணம் கிட்டும். யம பயம் இல்லாத மரண தேவதையை எதிர்நோக்கலாம். உலகில் மனுஷன் பயப்படுறது யாருக்குன்னா ஒரே ஆள் தான், மரணம். இதுக்கு தான் பயப்படுறான். அந்த யம பயம் நீங்க மாரடைப்பு, வாகன விபத்து, தற்கொலை போன்ற அசுப மரணங்கள் இல்லாமல் சிரித்த முகத்துடன் தெய்வ சிந்தனையுடன் மரண தேவதையை தொழுவதற்கு மக நட்சத்திரத்தில் எருமை வழிபாடு செய்யலாம். புலிப்பாணி ஜோசியர் சொல்றாரு, எருமை மாடு வழிபடும் முறை பற்றி ஏதாவது உண்டான்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, அகத்தியர் பதில், மக நட்சத்திரத்தில் எருமை மாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுப்பதே அதன் வழிபாடாகும். ஆக இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம்னா யம பயம் நீங்கும், வாகன விபத்துக்கள் குறையும். சில சகன முறைகளையும் நம்ம பார்த்துட்டு அதற்கு ஏற்ப பயணங்களை தொடரலாம். பொதுவாக நம்ம பழைய காலத்திலலாம் பண்ணால் வீட்டுக்காரர் வெளியே வண்டியில் போகிறாருன்னா அந்த சுமங்கலியாக அந்த இல்லால் வெளியே நிற்பார். இல்லை அவங்க பொண்ணு இல்லை மருமக யாராவது நிற்பாங்க. வழி அனுப்பும்போது நல்லபடியாக போயிட்டு வரணும்னு சுமங்கலியை பார்த்து கொண்டு நம்ம பயணத்தை தொடர்ந்தால் எந்த விதமான தோஷங்களும் ஏற்படாது. அதே மாதிரி அமங்கலிகள் யாரேனும் முன்னால் நின்னோம்னா கொஞ்சம் நம்ம யோசனை பண்ணிட்டு தான் போகணும். அதே மாதிரி நம்ம போகக்கூடிய தருணத்தில் எதுக்கால நம்ம சலவை செய்யும் தொழிலாளி வந்தாருன்னா யோகங்கள் கிட்டும்னு ஒரு இது. அதே மாதிரி ஒற்றை பிராமணன் வந்தாலும் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் 2 பிராமணர்கள் வந்தால் காரிய பலிதமாகும் சொல்லுவாங்க. ஆக இந்த மாதிரி சில தாந்திரீக பரிகாரங்களை நம்ம கையாண்டு வாகன பயணம் ஏற்படும் போது விபத்துக்கள் இல்லாமல் கால தர்ம பிரபு யமதர்மராஜாவை வணங்கி நல் வாழ்த்துக்களையும் நல்ல ஆசைகளையும் பெற்று சுகமோடு வாழலாம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.